காதல் 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 சீரியல்ல இப்ப நம்ம அர்ஜுன் அவங்க அம்மா கிட்ட நீ தான் போய் அப்பா கிட்ட சொல்லணும் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இங்க அர்ஜுனோட அம்மா ஏற்கனவே பயந்தாங்கொழி. இப்ப எப்படி சொல்றதுன்னு தெரியாம தயங்கி தயங்கி மணமேடைக்கு போறாங்க. அங்க போன உடனே பாட்டி என்ன அர்ஜுன் ரெடி ஆயிட்டானா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ரெடி ஆயிட்டானே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லை, எப்படியாச்சும் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்காரரை தனியா அழைச்சிக்கிட்டு போயிட்டு நம்ம அர்ஜுனோட அம்மா அர்ஜுனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்றான் அப்படின்னு உடனே ஏன் அப்படி சொல்றான், காரணம் என்ன அப்படின்னு கேட்டா எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே பிடிச்சி திட்டுன்னு திட்டுறாங்க. அர்ஜுனோட அம்மாவை அடிக்க போறாரு, ஒழுங்க மரியாதையா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் மணமேடைக்கு வரணும், ஸ்வேதாவுக்கும் அர்ஜுனுக்கும் இப்போ கல்யாணம் நடந்தே ஆகணும், நான் வாக்கு கொடுத்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒழுங்கா போய் அவனை அழைச்சிக்கிட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சிடுறாங்க. இங்க நம்ம அர்ஜுன் கார்த்திக் கிட்ட அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அனுப்பிச்சிட்டேன், அவங்க இந்நேரம் போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இங்க அவங்க வந்துடுறாங்க. வந்த உடனே என்ன சொல்லுவாங்க, நான் சொல்லி பார்த்துட்டேன் உங்கள் அப்பா கேட்குறதா இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் அதுக்கு தான் அப்போவே சொன்னேன், இந்த அர்ஜுனை முதல்ல கல்யாண மண்டபத்திலேருந்து போக சொல்லுங்கள், ஆட்டோமேட்டிக்காக கல்யாணம் நின்றுடும், அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் கோவம் தீர்ந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துக்கலாம் அப்படின்னு கார்த்திக் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இதை கேட்ட உடனே அவங்க அம்மாவுக்கு ஷாக் ஆகிடுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அர்ஜுனோட அத்தை யாரையோ காதலிச்சு வீட்டை விட்டு வெளியில் போனதுனால நம்ம அர்ஜுனோட தாத்தா சூசைட் பண்ணிக்கிட்டாராட்டுக்கு, அந்த தப்பை மட்டும் நீ பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ மண்டபத்தை விட்டு அர்ஜுனால் ஓட முடியாது. ஸோ இங்கே இருந்துக்கிட்டு தான் எப்படியாச்சும் கல்யாணத்தை நிப்பாட்டி ஆகணும். இப்போ அங்கேருந்து ஃபோன் கால் வருது, ஏன் இன்னும் மாப்பிள்ளையை அழைச்சிக்கிட்டு வரல அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம அர்ஜுனோட அம்மா கிட்ட. இதோ வந்துடுறேன்னு அவங்களும் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன செய்யறதுன்னே தெரியாமல் எல்லாம் கூடி 3 பேர் பேசி பார்க்குறாங்க, ஒன்றுமே ஒத்து வரவே இல்லை. ஸோ இப்போ இந்த ஸ்வேதா கிட்ட சொல்லியும் அவள் செல்ஃபிஸு அப்பா பேச்சை நம்ம மீற மாட்டோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னே நம்மளெல்லாம் பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கா, என்ன பொம்பளை இவ அப்படின்னு ஸ்வேதாவை பிடிச்சி அர்ஜுன் திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மதுவையும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. மதுவும் பாரு, உனக்கு இந்த ஸ்வேதாவோட கல்யாணம் நடக்கணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்கா, நீ காதலிக்கிற அப்படின்னு சொல்லி கூட பாரு, அவள் இப்படி செல்ஃபிஸாக இருக்காளே அப்படின்னு மதுவையும் கார்த்திக் திட்டுறாப்புல. ஆனால் அர்ஜுன் இருந்துக்கிட்டு மது மேலே என்ன தப்பு இருக்குது, நான் 2 வருஷமாக காதலிக்கிறேன்னு அவளுக்கு எப்படி தெரியும், நானே இப்போ தானே சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த பக்கம் அர்ஜுனோட அப்பா ஃபோன் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் அவரே அர்ஜுனோட ரூமுக்கு வந்துடுறாப்புல. ரூமுக்கு வந்து பார்த்தா நம்ம அர்ஜுன் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறாப்புல. எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்கிறாப்புல. சொன்ன உடனே பலார்னு கன்னத்திலே ஒரு அறையை விட்டுறாப்புல. ஸோ அடுத்த வாரம் என்ன நடக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய சர்ப்ரைஸோட இந்த வாரத்தை முடிச்சிருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு.